பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த இரவுக்கு ஜெபத்திலே நாம் ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய் என்று விதவிதமான எண்ணெய்களை குறித்து பார்த்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு புதிதாய் இன்னொரு எண்ணெயை குறித்து பார்க்க போகிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரம் 28 வசனம். 1 நாளாகமம் 27:28 வாசிக்கிறேன், கவனிங்கள். பள்ளத்தாக்குகளில் உள்ள ஒலிவ மரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கெதேரியனான பாகால் கானானும் எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோசுவாவும், மன்னிக்கணும், எண்ணெய் கிடங்குகளின் மேலும் மேல் யோவாசும் என்று பார்க்கிறோம். ஆம், இந்த 1 நாளாகமம் 27:28 பார்க்கும்போது இங்கு எண்ணெய் கிடங்கு என்று பார்க்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் எண்ணெய் பாத்திரத்தை கேட்டிருக்கலாம், எண்ணெய் வைக்கப்பட்ட துருத்தியை கேட்டிருக்கலாம், எண்ணெய் பயன்படுத்துகிற இடங்களை கேட்டிருக்கலாம். ஆனா இங்கு புதிதாய் பார்க்கிறோம் எண்ணெய் கிடங்கு என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ எண்ணெய் கிடங்கு என்று சொன்னால் இந்த கிடங்கு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு கிடங்கு என்பது எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு 2 ஆதாரத்தை நான் சொல்லிட்டு அதன் பின்பு இந்த எண்ணெய் கிடங்கு இருக்கிற இடத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்ற. முதலாவது, கிடங்கு என்றால் எப்படிப்பட்டது? புலம்பலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 53 வசனம். புலம்பல் 3:53. காவர் கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். காவர் கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். அல்லேலூயா. ஒரு கிடங்கு என்றால் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு மனுஷன் சாகத்தக்க அளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடிய இடத்துக்கு பெயர் தான் கிடங்கு. அந்த சாகத்தக்க அளவுக்கு கொடுமைப்படுத்துவதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த பாதிக்கப்பட்ட மனுஷனை ஒரு கிடங்கு என்கிற பள்ளத்திலே தள்ளி அவன் மேல ஒரு பெரிய கல்லை வச்சிருவாங்க. அந்த வசனம் பயங்கரமா சொல்லுது, சோதரம் என் மீதில் கல்லை வைத்தார்கள். அப்போ ஒரு பக்கத்துல அவன் கடக்கிறது ஒரு பள்ளம், மறுபக்கத்துல அவனுக்கு மேல ஒரு கல்லையும் வச்சுட்டு அவன் நிம்மறவும் கூடாது, எழுந்துறவும் கூடாது, அண்ணாந்து பாத்திரவும் கூடாது. அந்த கல்லை வெயிட்ட தூக்கிக்கிட்டு முதுகுல சுமந்துகிட்டே இருக்கணும். அந்த கல்லை சுமந்துகிட்டு இருக்கும் போது அவன் இடுப்பெல்லாம் அப்படியே வளைஞ்சிரும், அப்படியே எலும்பெல்லாம் உடைஞ்சிரும். அப்புறம் அவனுடைய பலன் குறுகும், அவனுடைய கால்கள் வளையும், அப்படியே பாதங்கள்லாம் சுருள ஆரம்பிக்கும். கடைசியில் அவன் தலை கொஞ்சம் கொஞ்சமா கீழே குனிய அந்த கல் பாரம் அவனை அழுத்து கடைசியில் அவன் தலையும் அவன் முழங்காலும் ஒரு சேர மண்ணுக்குள் உள்ளே இறங்க, அப்படியே மூச்சு முட்டி அவன் செத்து போவான். இதுக்கு பேர் தாங்க கிடங்கு. நிறைய பேர் யோசேப்பின் கிடங்கை எடுத்துட்டு ரொம்ப ஈஸியா பேசிட்டு வந்துடுறாங்க. ஆனா கிடங்கு என்பது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அது உங்க உயிரை ஒடுக்கிற இடம், உங்களை உள்ள தள்ளி மேல கல்ல வைக்கிற இடம். சரி, இப்ப இந்த கிடங்குக்கு யாரோ போயாச்சு, ஒரு சிலர் நம்மளை கொண்டு போய் உள்ள தள்ளியாச்சு. இந்த கிடங்குக்கு போயிட்டாக்கா வெளியில வர்றதுக்கு வழி இருக்குதா இல்லையா? ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ கிடங்கில் விழுந்துட்டா, தள்ளப்பட்டுட்டா மீள முடியுமா முடியாதா என்று கேட்டால் மீள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. கிடங்கிலிருந்து வெளியே மீள்வதற்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி?
அதே புலம்பலின் புஸ்தகம் அதே 3ஆம் அதிகாரம் 55வது வசனம். புலம்பல் 3:55. மகா ஆழமான கிடங்கில் இருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். அல்லேலூயா. இப்ப கிடங்குல கொண்டு போய் தள்ளிட்டாங்க, உயிரை எடுக்க பாக்குறாங்க, உடம்புக்கு மேல கல்ல வச்சு அழுத்துறாங்க. இதுல மீளணும், தப்பணும், வெளியே வரணும், திரும்ப உயிர் வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? ஓ கர்த்தாவே உங்களோட நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன் என்று அந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவர் உடனே அவர்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கு. இதுதான் கிடங்கு என்பதின் உண்மையான ஒரு அர்த்தம். இப்போ இந்த எண்ணெய் கடங்கு 1 நாளாகமம் 27:28 பார்க்கிற எண்ணெய் கடங்கு. இந்த எண்ணெய் கடங்கு எங்க இருந்தது? இது என்ன கடங்குனாக்கா, தாவீதின் நாட்களில அவன் நிறைய பொருட்களை சமதரிக்கிறான். நல்ல ஒலிவ மரத்தை எடுக்கிறான், அப்புறம் நிறைய கற்களை எடுக்கிறான், அப்புறம் நிறைய நிலத்தை வாங்குறான், அப்புறம் நிறைய வயல்வெளிகளை வாங்குறான், அப்புறம் திராட்சை தோட்டங்களை வாங்குறான், நல்ல சுத்திரம் திராட்சை பழம் ஆலையாடுகிற ஆலைகளை வாங்குறான், அப்புறம் நல்ல ஒலிவ மரங்களை வாங்குறான், முசுக்கட்ட விருட்சங்களை வாங்குறான். இப்படி நிறைய பொருட்களை வாங்கி 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 சவதரிக்கிறான். அந்த சவதரிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு லீடரை போடுறான். நீ சோத்திரம் கர்த்தர் நல்லவே, இந்த ஒலிவ மரத்தை காப்பாத்துக்க, நீ முசுக்கட்ட மரத்தை எல்லாம் பார்த்துக்க, நீ திராட்சை தோட்டத்தை பார்த்துக்க, நீ திராட்சை ஆலைய பார்த்துக்கன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆளை லீடர்ஷிப்ல போடுறான். அப்படி போடும்போது தான் இந்த ஒலிவ மரம், திராட்சை செடி, திராட்சை தோட்டம், திராட்சை ஆலை, பள்ளத்தாக்கு, முசுக்கட்ட மரம் இதெல்லாம் வாங்கும் போது இந்த தாவீது என்ன செய்யறான்? ஒரு எண்ணெய் கிடங்கையும் வாங்குகிறான். ஒரு எண்ணெய் கிடங்கு. அந்த எண்ணெய் கடங்க வாங்கி அந்த எண்ணெய் கடங்கை காப்பதற்கு யோவாஸ் என்று ஒரு மனுஷனை நியமிக்கிறான். அவன் தான் இந்த எண்ணெய் கடங்கை காக்கிறவனாய் இருக்கு. கடந்து போகட்டும். இப்போ தாவீது வாங்கின அந்த அவன் இவ்வளவு வாங்கினான் என்பதற்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 நாளாகமம் 27:31. ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாகீசும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் தாவீது ராஜாவின் பொருட்களுக்கு விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். தாவீது ராஜாவின் பொருட்களுக்கு இவ்வளவு பொருட்கள், ஆஸ்தி, பூமி, வனாந்தரம், விளைச்சல், செடி, கொடி, மரம், எண்ணெய் கடங்கு இவ்வளத்தையும் தாவீது வாங்கி பொருட்களை சேமிக்கிறார். அப்பதான் ஒரு எண்ணெய் கடங்கை வாங்குகிறார். கடந்து போகட்டும். இப்ப தாவீது வாங்கின இந்த எண்ணெய் கிடங்கு இருந்த இடம் எந்த இடம் என்பதற்கு பல அருமையான ஆதாரங்கள் இருக்கிறது. முதலாவது, இந்த எண்ணெய் கிடங்கு இருந்த இடம் எப்படிப்பட்டது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியேலின் குமாரன் அஸ்மாவேத்தும். இப்போ இந்த கிடங்கு எங்க இருந்தது அல்லது எங்க இருக்கிறது என்று சொன்னா, ராஜாவுடைய பொக்கிஷங்கள், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக, அந்த பொக்கிஷங்கள் இருக்கிற இடத்துல இந்த அருமையான எண்ணெய் கிடங்கு இருக்கிறது. அப்போ இந்த எண்ணெய் கிடங்கு பொக்கிஷங்களுக்கு பக்கத்துல இருக்குன்னா, இந்த பொக்கிஷங்கள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது?
இந்த பொக்கிஷங்கள் என்றால் என்ன? அதுவே இந்த பொக்கிஷத்தை குறித்து வேதம் கொடுக்கிற விளக்கம் என்ன? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கிற வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. யாருக்குள்? இயேசு என்கிற தேவனுக்குள் ஞானம் இருக்குதா, அறிவு இருக்குதா? இந்த ஞானமும் அறிவும் பொக்கிஷத்தை போல அடங்கி இருக்குதா? இப்போ இயேசுவுக்கே ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் இருக்குன்னா, இயேசுவின் வழிகாட்டியும் இயேசுவின் நலலாட்டமும் இயேசுவுக்கு முன் ஆதீனமாயிருக்கிற அந்த தாவீதுக்கு ஒரு பொக்கிஷம் இருந்தது. அந்த பொக்கிஷம் எப்படிப்பட்டது? நல்ல ஞானம் நிறைந்த பொக்கிஷம், அறிவு நிறைந்த பொக்கிஷம். அவன் பாருங்க, ஒவ்வொரு பொருளா வாங்கி அதை பாதுகாக்க ஒவ்வொரு தலைவனை நியமிக்கிறான். நம்மன்னா வாங்கி பூட்டி வைக்கிறதுலே கவனமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஆஸ்தியை காப்பாற்ற தெரியல. கொடுக்கப்பட்ட எண்ணெயை சுத்திரம் பாதுகாக்க தெரியல. இன்னைக்கு ஒரு செய்தியை பார்த்தேன், பரிதாபமாய் இருந்து. ஒரு தகப்பனுடைய 2 பிள்ளைகள், அவர்கள் வெளிநாட்டில் இருந்தார்கள். தகப்பன் இறந்து ஏறத்தாழ 12 ஆண்டுகள் ஆகிடுச்சு. தகப்பன் இருந்து 12 வருஷம் கழிச்சு அவங்க இந்தியாவுக்கு வர்றாங்க. தகப்பனுடைய பூர்வீக வீட்டெல்லாம் பாக்குறாங்க. அப்ப பார்த்தாக்கா உள்ளே வீட்டுக்குள்ள ஒவ்வொன்றா எடுத்து அப்பாவுடைய நினைவேலைகள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அந்த அப்பாவுடைய பேங்க் பேலன்ஸ் உள்ள புக், பேங்க் அக்கௌண்ட் உள்ள அந்த புக் அங்க அதை எடுத்து பாக்குறாங்க. அதுல 2 லாக்கருடைய அக்கௌண்ட் இருக்கு. என்ன பேங்க் லாக்கர் அப்பா வச்சிருந்திருக்கார சொல்லிட்டு நேர பேங்க்குக்கு போறாங்க. அங்க ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்தாங்க. பெர்மிஷனோடு லாக்கரை போய் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தாக்கா அந்த பேங்க் லாக்கருக்குள்ள ஏறத்தாழ 3 கோடி ரூபாய் உள்ள இருக்கு. 3 கோடி. அதை தவிர சில லட்சம் ரூபாய்க்கான நகைகள் இருக்கு. ஆனா இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? அந்த 3 கோடி ரூபாயை வெளியே எடுக்கிறாங்க. அது ஒன்றுக்கும் உதவாத பழைய ரூபாயா இருக்கு. டிமார்டினேஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த தகப்பன் வச்சது. அதை சேஞ்ச் பண்ணவோ அது நியூ ருப்பியா மாத்துறதுக்கோ யாரும் இல்லை. இப்போ அந்த 3 கோடி ரூபாயும் சுத்திரம் வீணாய் போய்விட்டது. ஏன் இதை சொல்றேன்னா, சிலருக்கு ஆண்டவர் எண்ணெய டப்பாவில கொடுக்கறது கிடையாது. சிலருக்கு ஆண்டவர் எண்ணெய பாட்டில்ல கொடுக்கறது கிடையாது. சிலருக்கு ஆண்டவர் நம்பி எண்ணெய கடங்குல கொடுக்கிறார். இந்த கடங்கு நிறைய உனக்கு எண்ணெய் கொடுக்கிற, இந்த இவ்வளோ பேரல் எண்ணெயை நீ வச்சுக்கன்னு சொல்லி நிறைய கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த எண்ணெய் என்கிற பொக்கிஷத்தை தாவீது ஆட்களை நியமித்து காத்ததை போல இவர்கள் காக்காதபடிக்கு அவங்க பாத்திரக்கூடாது, இவங்க பாத்திரக்கூடாது, அங்க சொல்லிடக்கூடாது, இங்க சொல்லிடக்கூடாதுன்னு ஒளிச்சு மறைச்சி வச்சு கடைசியில பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவே இந்த 3 கோடி ரூபாய் செல்லாததாய் போனதை போலவே இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எண்ணெய் கடங்கு இருந்த இடம் நல்ல பொக்கிஷம் உள்ள இடம், அது பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். அதுக்கு அறிவை பயன்படுத்துங்க, ஞானத்தை பயன்படுத்துங்க. உடைய சம்பாதித்து ஆண்டவர் நம்பி கொடுத்த அந்த எண்ணெய் கடங்கையோ அல்லது பொக்கிஷத்தையோ நீங்க வீணடித்து விடாதீர்கள் என்று சொல்லி கர்த்தரே எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். இப்ப தாவீது வாங்கின அந்த எண்ணெய் கிடங்கு 2வதாக எந்த இடத்திலே இருக்கிறது? அந்த எண்ணெய் கிடங்கு இருந்த இடத்தை பாருங்க. மன்னிக்கணும், 1 நாளாகமம் 27:25 சொல்லுகிறது, பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுருக்கங்களிலும் உள்ள நிலத்தின்
துருக்கங்களின் உள்ள நிலத்திலே அந்த கிடங்கு இருக்கிறது. முதலாவது இந்த கிடங்கு இருந்த இடம் நல்ல பொக்கிஷங்கள் வைக்கிற இடத்துல இருந்தது. இரண்டாவது இது எங்க இருக்கிறது? நல்ல துருக்கங்கள் இருக்கிற இடத்துல இந்த கிடங்கு காணப்படுகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த துருக்கங்களில் என்று சொன்னா அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த துருக்கங்கள் என்றால் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த துருக்கங்களை குறித்து தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 13:6. அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் குகைகளிலும் துருக்கங்களிலும் ஒளிந்து கொண்டார்கள். அதுல அந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தை வாசிக்கிற, அப்போ இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் ஒளிந்து கொண்டார். இப்போ தாவீது வாங்கின அந்த எண்ணெய் கிடங்கு எங்க இருந்தது? அது நல்ல துருக்கங்கள் உள்ள இடத்துல. துருக்கம் என்றாலே ஆபத்து வரும்போது போய் ஒளிந்து கொள்ளுகிற இடத்துக்கு பேர் தான் துருக்கம். அப்போ இந்த துருக்கம் எங்க இருந்தது பாருங்க. அந்த வசனம் அழகாய் சொல்லுது. 1 சாமுவேல் 13:6 சொல்லுகிறது. இந்த துருக்கம் எங்க இருந்ததுன்னா கண்மலைக்கு பக்கத்துல இந்த துருக்கம் இருந்திருக்கிறது. அந்த துருக்கத்துக்கு பக்கத்துல எண்ணெய் கிடங்கு இருந்திருக்கிறது. அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்கிற வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவன் எப்படி விருத்தி ஆகிறான் பாருங்க. எண்ணெய் கிடங்கு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு விருத்தி. அதை வாங்கினது மட்டுமில்ல, அதை எங்க வைக்கணும், செக்யூர் பண்ணணும், அதை எப்படி சேஃப்டியா வைக்கணும், அதுக்கு யாரை இன்சார்ஜா போடணும், ரொம்ப கவனிச்சு துருக்கங்கள் ஓடி ஒளிகிற மறைவிடத்துக்கு பேர் தான் துருக்கம். நல்ல மறைவிடத்துக்கு பக்கத்துல வைக்கலாம். அந்த மறைவிடத்துக்கு பக்கத்துல உயரமான கண்மலை இருக்குது. அந்த கண்மலைக்கு பக்கத்துலதான் மறைவிடம் என்கிற துருக்கம் இருக்கிறது. அந்த துருக்கத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் இந்த எண்ணெய் கிடங்கை ஏற்படுத்தி வைத்திருக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்குமான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த எண்ணெய் கிடங்கு துருக்கங்களுக்கு பக்கத்தில் இருக்குதே. இந்த துருக்கம் என்றால் என்ன? துருக்கம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த துருக்கத்தை குறித்து வேதம் அழகான சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனம். சங்கீதம் 38:19. என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த துருக்கம் எங்க இருக்குனாக்கா எதிரிகள் வாழ்ந்திருக்கிறதும் எதிரிகள் பெருகி இருக்கிறதுமான அந்த இடத்துலதான் துருக்கம் இருக்கிறது. ஏன்னா அந்த சத்துருக்களுக்கு நல்லா தெரியும் நம்ம மற்ற இடத்துல இருக்க கூடாது. ஓ கர்த்தர் நல்லவே, எங்கே ஜவோசந்திரம் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னா இந்த தனங்கள் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை,
இந்த துருக்கம் இருக்கிற இடத்தை அந்த சத்துருக்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்க அந்த 1 நாளாகவும் 27ஆம் அதிகாரத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, சத்துருக்கள் வாழ்ந்திருந்தும் சத்துருக்கள் பெருகி இருந்தோம். அந்த சத்துருக்கள் இந்த தாவீதின் எண்ணெய் கிடங்கை தொடவும் முடியவில்லை, அதை ஒன்றும் செய்யவும் முடியவில்லை. காரணம், இந்த எண்ணெய் கிடங்கானது முதலாவது பொக்கிஷங்கள் வைப்பதற்கு ஏதுவான நல்ல இடத்துல இருந்தது. 2வது ஆபத்தில் தப்பி பிழைப்பதற்கு ஏதுவான நல்ல துருக்கத்தின் பக்கத்துல இருந்தது. இந்த துருக்கம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஓடி ஒளிகிற இடம். இந்த கிருபையின் காலத்திலோ அதுதான் கர்த்தருடைய பலத்த நாமம். கர்த்தருடைய பலத்த நாமம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் குடியிருப்பான். அப்போ இந்த தாவீது வாங்கின அந்த சோத்திரம் எண்ணெய் கிடங்கு, அந்த கர்த்தருடைய நாமம் சொல்லக்கூடிய அந்த தேவனை நம்பி இருக்கிற கண்மலைக்கு பக்கத்துல அந்த துருக்கம் இருந்தது. அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எத்தனை நீங்க வீடு வாங்கினாலும் சரி, எத்தனை மாடு கண்ணுக்குட்டி ஆடு வாங்கினாலும் சரி, என்ன காரு என்ன நிலம் வாங்கினாலும் சரி, அது பாவம் அது பாட்டுக்கு இருக்கு, நான் வேலி போட்டிருக்கேன் நம்பி இருக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், அவன் எனக்கு தகவல் கொடுப்பான் நம்பி இருக்காதீங்க. ஏன் ஜாதிக்காரனுடைய நிலத்துக்கு பக்கத்துலதான் ஏன் நிலம் இருக்கு, அப்ப அங்க ஒண்ணுனாக்கா இவங்களுக்கு தெரியும், உடனே அவங்க சப்போர்ட்டா வருவாங்கன்னு நம்பாதீங்க. நீங்க நினைக்கிற பக்கத்து வீட்டுக்காரர்களோ பக்கத்து நிலத்துக்காரர்களோ அல்லது அறியப்பட்டவர்களோ நீங்க காசு கொடுத்து வச்சிருக்கிற வாட்ச்மேனோ உங்களுக்கு ஏற்ற காவலாளிகள் கிடையாது. அது நிலமாயிருக்கட்டும், பூமியாயிருக்கட்டும், வீடாயிருக்கட்டும், கட்டடமாயிருக்கட்டும், இடமாயிருக்கட்டும், எதுவானாலும் சரி, அங்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னா 2 விதமான பாதுகாப்பு. ஒன்று கண்மலை என்கிற மறைவிடமான உயரத்தை குறிக்கிறது. 2வது கர்த்தருடைய நாமம் என்கிற புகுந்து கொள்ளுதலை காண்பிக்கிறது. இந்த பாதுகாப்பு இருந்தாதான் உங்க சொத்தும் சுகமும் பாதுகாக்கப்படும். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரி பெங்களூர் பட்டணத்துல கர்த்தர் நல்லவர் இன்ஜினியரா இருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டிலே ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்திருக்காங்க. அந்த அக்கௌண்ட் படி அவங்க அடிக்கடி வர்றப்போ கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் அந்த லாக்கர்ல வைப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் மணி எல்லாம் வைப்பாங்க. ஒரு நாள் அவங்க லாக்கரை திறந்து தேவைக்காக அந்த ஜுவல்ஸ் எடுத்து பாக்குறாங்க. எடுத்து பார்த்தா இவங்க வச்ச ஜுவல் வேற, அங்க உள்ள இருக்கிற ஜுவல்ஸ் என்பது வேற. கதை வச்சது பேங்க் லாக்கர்ல, ஆனா இப்ப எடுக்கும் போது வேறையா இருக்குது. அப்ப என்ன நடந்ததுன்னு பார்த்தாக்கா, கர்த்தர் நல்லவே, இவங்களுடைய பேங்க் லாக்கருடைய கீ வேறு ஒருவருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. அவர் வந்து இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாரு, அப்புறம் வேற ஜுவல்ஸ் வைக்கிறாரு, அப்புறம் பணத்தை வைக்கிறாரு, பணத்தை எடுக்கிறாரு. இப்போ கடைசியா கண்டுபிடிச்சு யாருதுன்னு பார்த்தா அதே பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க வேற ஒருத்தர். இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, நல்ல நகையெல்லாம் எடுத்துட்டு மாடலுக்கு கவரிங் நகையை உள்ள வச்சிருக்காரு. இப்ப பெரிய பிரச்சனை ஆகி கடைசியில என்னென்னமோ போராடி அந்த சகோதரி ஓசத்துல நடு தெருவுல வந்து அங்கலாய்த்தார்கள். இப்ப ஏன் சொல்ற கவனிங்க, இன்னைக்கு நமக்கு லாக்கர் இருக்கலாம், செக்யூரிட்டி இருக்கலாம், அல்லது அலாரம் இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு துருக்கம் என்கிற கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அந்த கர்த்தராகிய துருக்கத்தை விட வேற ஒரு பாதுகாப்பு எங்கும் கிடையாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதா, எந்த இடத்திலும் கிடையாது.
அப்ப தாவீது வாங்கின எண்ணெய் கிடங்கு நல்ல பொக்கிஷங்கள் வைக்கக்கூடிய நேர்த்தியான இடத்துல இருந்தது. இரண்டாவது, அந்த எண்ணெய் கிடங்கு எங்க இருந்தது? கண்மலைக்கு பக்கத்துல துருக்கம் உள்ள இடத்துல அந்த எண்ணெய் கிடங்கு இருந்தது. அந்த துருக்கம் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர், அவர்தான் நம்முடைய பாதுகாப்பு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. மூன்றாவதாக, இந்த தாவீது வாங்கின எண்ணெய் கிடங்கு எங்க இருந்தது? அது இருந்த இடம் எப்படிப்பட்டது? அதே வசனம் 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 25வது வசனம். பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துருக்கங்களிலும் உள்ள நிலத்தின் வருமான பண்டகசாலைகளில், அல்லேலூயா, இந்த தாவீதுடைய சம்பாத்தியத்தை பாருங்க. ஓ கர்த்தர், அந்த வசனம் சொல்றது வருமான பண்டகசாலை. அப்போ அவனுக்கு தினந்தோறும் வருமானம் வர பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு தொழில் பண்ணுகிறவனாய் இருந்திருக்கிறான். அவனுக்கு தோட்டத்திலிருந்து வருமானம் வந்திருக்கிறது, மரத்திலிருந்து வருமானம் வந்திருக்கிறது, வனாந்தரத்திலிருந்து வருமானம் வந்திருக்கிறது, மலையிலிருந்து வருமானம் வந்திருக்கிறது, ஆடுகளிலிருந்து வருமானம் வந்திருக்கிறது, அரண்மனையிலிருந்து வருமானம் வந்திருக்கிறது, எதிரிகளிடத்திலிருந்து வருமானம். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியல. எல்லாரும் என்ன சொல்றாங்க? தாவீதுனா கர்த்தர் நல்லவன், ராஜாவாயிட்டான், ராஜாவானதுனால அவனுக்கு எல்லாமே இருந்திருக்கும் சொல்லி. ஆனா தாவீதின் ஜீவியத்தை பாருங்க. அவன் என்னதான் ராஜாவா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வருமானத்தை வரவிக்கிறவனாய் இருந்தான். இந்த அறிவு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜீவிகளுக்கு ரொம்ப முக்கியம். நமக்குன்னு ஒரு வருமானத்தை வர வைக்கிறதுக்கு, ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு, ஒரு வருமானத்தை சபதரித்து சேர்த்து வைக்கிறதற்கான அந்த வெளிப்பாடும், அந்த புத்தியும், அந்த ஞானமும் கண்டிப்பா தேவை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வருமானத்தை சேர்த்து வைக்கிற ஒரு பண்டகசாலையா வச்சிருந்தான். அந்த பண்டகசாலைக்கு பக்கத்துலதான் இந்த எண்ணெய் கிடங்கு இருந்திருக்கிறது. அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த பண்டகசாலை என்றால் என்ன? இந்த பண்டகசாலை எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்து தேவனுடைய வசனம், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 நாளாகமம் 9:26. தேவாலயத்தின் பண்டக சாலைகள் மேலும் பொக்கிஷ சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகியம் லேவியரான அந்த 4 பிரதான காவலாளர் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டது. அல்லேலூயா. தாவீது வாங்கின எண்ணெய் கிடங்கு இருக்கிற அவசரம் அந்த 3வது இடம் எங்கன்னா, நல்ல பண்டக சாலைக்கு பக்கத்துல எண்ணெய் கிடங்க பத்திரமா வைக்கிறது. இப்ப இந்த பண்டக சாலைன்னா எதை குறிக்கிறது தெரியுமா? அது 4 பிரதான காவலாளர்கள் காவல் காக்கிற இடத்துக்கு பெயர் தான் இந்த பண்டக சாலை. இந்த பண்டக சாலைக்கு பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க. 1 நாளாகமம் 9:26 சொல்லுது. 1 தேவாலயம் இருக்கிறது, 2வது பொக்கிஷ சாலை இருக்கிறது, 3வது விசாரிக்கிற விசாரணை அலுவலகம் இருக்கிறது, 4வது லேவியர்களாகிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அதுக்கப்புறம் தான் 5வது காவலாளிகள் இருக்காங்க. ஒரு பண்டக சாலையை சுத்தி நம்பர் 1 தேவாலயம், நம்பர் 2 பொக்கிஷ சாலை, நம்பர் 3 விசாரணை அலுவலகம், நம்பர் 4 லேவியரான ஊழியக்காரர்கள். இதை இருக்கிற இடத்துல இவர்களை அடுத்து பிரதான காவலாளிகள்.
4 காவலாளிகள். சரி, அப்படிப்பட்ட ஒரு பண்டகசாலை, ஒரு பயங்கரமான பாதுகாக்கப்பட்ட இடம், அதுக்கு பக்கத்துலதான் இந்த எண்ணெய் கிடங்கு இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது வர வர விருத்தி அடைந்தான் சொல்லி நாம் வாய்க்கிலேயே சொல்லுகிறோம். அவன் எப்படியா விருத்தி அடைஞ்சான்னாக்கா, இந்த 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 24 இருந்து ஏறத்தாழ கர்த்தர் அளவு 34 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க, 11 வசனத்தை. அதுலயே தெரிஞ்சிடும் அவன் என்னென்னத்தை சவதரிக்கிறான், என்னென்னத்தை வாங்குறான், எதை ஆட்களை நியமிக்கிறான், எவ்வளவு பொருட்களை வச்சிருக்கிறான் சொல்லி. கடந்து போகட்டும். இப்போ இந்த எண்ணெய் கிடங்கு இருக்கிற இடம் பண்டக சாலையை குறிக்கிறது. பண்டக சாலைக்கு பக்கத்துல இந்த பண்டக சாலைக்கு 2 பாதுகாப்பு இருக்கிறத பார்க்கலாம். பண்டக சாலைக்கு 2 பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? அந்த 1-4-9-26 சொல்லுகிறது. நம்பர் 1, அங்கு தேவாலயம் இருக்கிறது. நம்பர் 2, பிரதான காவலாளர் இருக்கிறார்கள். முதல் பாதுகாப்பு அங்க என்ன இருக்கு பாருங்க, அற்புதமான தேவனுடைய ஆலயம். அப்போ நமக்கு என்னதான் பண்டக சாலை என்கிற பண்டக சாலை எதை குறிக்கிறது? அது இருதயத்தை குறிக்கிறது. இதுலதான் வசனம் தங்குது, இதுலதான் பரிசுத்தாவி தங்குறார், இதுலதான் கிருபை தங்குது, இதுலதான் வல்லமை தங்குது, இதுலதான் எல்லாம் தங்குது. இந்த பண்டக சாலையாகிய இருதயத்து பக்கத்துல என்ன இருக்கணும்? முதலாவது தேவனுடைய ஆலயம் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் என்பது என்ன? அது மகாராஜா வாசம் பண்ணுகிற பரிசுத்த பூமி. அப்ப இருதயமாகிய பண்டக சாலைய பக்கத்துல நல்ல ஒரு தெய்வ பயம் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதால். வருத்தத்தோடு சொல்லணும்னா, துன்மார்க்கர்களை விட சன்மார்க்கர் என்று சொல்லப்படுகிற தேவனுக்கு பயந்தவர்கள் தான் இன்றைக்கு கொள்ளையடிப்பதிலும் திருடுவதிலும் கள்ளக்கணக்கு எழுதுவதிலும் தீவிரமாயிருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு தேவனை தெரியும், ஆனா பக்கத்திலேயே ஒரு தேவாலயத்தை வைக்கணும் என்பது தெரியாது. அந்த தேவாலயம் என்கிற ஒரு பயபக்தி உங்க இருதயமாகிய பண்டக சாலையில இருந்துச்சுன்னா, எவ்வளவு பெரிய நட்டம் வந்தாலும் கள்ளத்தராசு ஜீவியத்துல இருக்கவே இருக்காது. ஆண்டோடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன், இந்த பொய் கணக்கு எழுதுறது அல்லது அரட்டி மிரட்டி வாங்குறது அல்லது அதை இதை சொல்லி ஒசத்திரம் ஒரு மாதிரி பண்ணி ஏதாவது செய்யறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. தயவு செய்து வேண்டாம். அங்க உங்க திறமைய வேணா ஜம்பம் பழிக்கிறது மாதிரி காட்டலாம், ஆனா அது ஆண்டவர் நினைச்சுவர் சிந்தி செதறி போக பண்ணிடுவார். அப்ப தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு எண்ணெய் கிடங்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த எண்ணெய் கிடங்கு என்பது என்றைக்கும் வற்றாத பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த எண்ணெய் கிடங்கு நீங்க எங்க வைக்கணும்? இருதயமாகிய பண்டக சாலையில வைக்கணும். அந்த பண்டக சாலையில முதலாவது தேவாலயம் என்கிற தேவ பயம் இருக்கணும். அடுத்தது சொன்னேன், இந்த பண்டக சாலைக்கு 2 பாதுகாப்பு. நம்பர் 1 தேவாலயம், நம்பர் 2 4 பிரதான காவலாளிகள். 4 பிரதான காவலாளிகள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, காவலாளிகள் சரி, ஆனா அதுல பிரதான காவலாளிகள் என்றால் என்ன? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பிரதான காவலாளிகள் எதை குறிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்? இவர்கள் விசேஷித்த கர்த்தருடைய தூதர்களை காண்பிக்கிறார். இந்த பிரதான காவலாளி சொன்னா மிகாவேல் தூதன், காபிரியேல் தூதன்,
கர்த்தருடைய தூதன். ஓ சுத்திரம், தேவனாகிய கர்த்தர். திரும்ப சொல்றேன், மிகாவேல் தூதன், காபிரியல் தூதன், கர்த்தருடைய தூதன், தேவனாகிய கர்த்தர். இந்த 4 தூதர்கள், இந்த 4 காவலாளிகள் அந்த பண்டக சாலைக்கு இருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் நல்லவே. இந்த பண்டக சாலையில 4 காவலாளிகள் காவல் காக்கிறாங்கன்னா 4 இடத்துல அவங்க நிக்கணும். அப்போ இந்த 4 இடம் என்பது எது? நம்பர் 1 கண்கள் என்கிற ஒரு இடம், நம்பர் 2 காதுகள் என்கிற ஒரு இடம், நம்பர் 3 உதடுகள் என்கிற ஒரு இடம், நம்பர் 4 மூளை தலை என்கிற ஒரு இடம். கண்கள் என்கிற ஒரு இடம், காதுகள் என்கிற ஒரு இடம், உதடு என்கிற ஒரு இடம், தலை என்கிற ஒரு இடம். இந்த 4க்கும் நீங்க நல்ல 4 காவலாளிய வச்சுட்டீங்கன்னா தீமையானதை கண் காணாது, அசுத்தமானதை உதடு பேசாது, அருவருப்பானதை காது கேட்காது, அக்கிரம சிந்தை தலையிலே வராது. இந்த 4 காவலாளிகள் உங்களை சுத்தி நின்னா உங்க இருதயமாகிய பண்டக சாலை அது நல்ல பாதுகாப்பா இருக்கும். அதுக்கு பாதுகாப்பு வந்துட்டாக்கா அந்த பண்டக சாலைக்கு பக்கத்துல இருக்கிற எண்ணெய் கடங்கு அந்த அபிஷேகத்துக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அல்லேலூயா. இந்த எண்ணெய் கடங்கு இருக்கிற இடம் அருமையான பண்டக சாலை. இப்படிப்பட்ட அருமையான விளக்கம், இவ்வளவு ஆழமான வசனம், இவ்வளவு ஆள் தத்துவமான சத்தியங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லும் போது இதை சிலர் கவனமா கவனிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா, இரவுக்கிற ஜெபத்துல மொபைல ஆன் பண்ணி வச்சுட்டா அது பாட்டுக்கு இங்க சத்தம் வந்துகிட்டு இருக்கும். நம்ம நடப்போம், சம்மியில அரைப்போம், மிக்சிய ஓட்டுவோம், கிரைண்டர் ஆட்டுவோம், சாப்பாடை போடுவோம், தட்டை கழுவோம், கேட்கிற சத்தத்தை காதுல வாங்கிக்குவோம் சொல்லி சிலர் இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை தேவ சமூகத்தை நீங்க அல்ல தட்டுனீங்கன்னா அது கர்த்தருடைய பார்வையில கோபாக்கினையா இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்க பண்டக சாலையாகிய இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். அதற்கு நல்ல காவலாளிகளை வைங்க, தெய்வ பயத்தோடு இருங்க. அப்பதான் உங்க கிணற்றின் எண்ணெய் வற்றாது, அப்பதான் உங்க கிடங்கு காஞ்சி போகாது, அந்த அபிஷேகம் பெருகும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வதாக, இந்த தாவீது வாங்கின எண்ணெய் கிடங்கு எங்கே இருந்தது? அந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 நாளாகமும் 27 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். திராட்சை தோட்டங்களின் மேல் ராமாத்தியனான சீமேயும், திராட்சை தோட்டங்களின் வரத்தாகிய திராட்சை ரசம் வைக்கும் இடங்களின் மேலும் சிப்பியனாகிய சத்தியும். இப்போ இந்த தாவீது வாங்கின எண்ணெய் கடங்கு 4வதா எந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்குன்னா, 1 திராட்சை தோட்டம், 2வது திராட்சை தோட்டத்தின் வரத்து. ஏற்கனவே நான் சொன்னேன், தாவீது ஒரு தொழில் அதிபன், அவன் பெரிய வியாபார வர்த்தகன், அவன் ரொம்ப ஞானமா வருமானத்தை சம்பாதித்தவன். இப்ப இங்க பாக்குறோம், பைபிள்ல பார்த்தா நிறைய பேருக்கு திராட்சை தோட்டம் இருந்திருக்கிறது. ஆனா தாவீதுக்கு மட்டும்தான் திராட்சை தோட்டத்தின் வரத்து, நல்ல வருமானம் இருந்திருக்கு. அப்போ இந்த தாவீது வாங்கின எண்ணெய் கிடங்கு எங்க இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நல்ல வரத்து உள்ள இடத்திலே இருந்தது. அப்போ இந்த வரத்து என்றால் என்ன? இந்த வரத்தாகிய என்கிற ஆசீர்வாதம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக.
ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன், இந்த வரத்தை குறித்து ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 18:3. ஜனத்தினிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியனுக்குரிய வரத்தாவது, ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளின் முன்னம் தொடையையும் தாடைகளையும் இறைப்பைகளையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ தாவீது வாங்கின எண்ணெய் கிடங்கு திராட்சை தோட்டமும் திராட்சை தோட்டத்தின் வரத்தும் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருந்தோம். அப்போ திராட்சை தோட்டத்தின் வரத்து, அதாவது வரத்து வருமானம் என்பது எதை குறிக்கிறது? உபாகமம் 18:3 சொல்லுகிறது, ஜனங்களிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குரிய வரத்து. அப்போ இந்த வரத்து எங்கிருந்து வருது? ஜனங்கள் கொடுக்கணும். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற சத்தியம். வேதத்தை கற்றுக் கொடுக்கிறாங்களா? அவங்கள்ட்ட கற்றுக்கொள்றீங்களா? நீங்க அவங்களுக்கு உங்க வருமானத்துல ஒரு பகுதியை கொடுக்கணும். உங்களுக்கா நல்ல ஜெபிக்கிறாங்களா? உங்க சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை கொடுக்கணும். நீங்க அவங்க மூலமா நன்மை அடைகிறீங்களா? வேத வெளிச்சத்தை பெறுறீங்களா? உங்க மூலமா அவங்க போஷிக்கப்படணும். ஜனங்களிடத்திலிருந்து வரத்து வர வேண்டும். ஆனா இன்னைக்கு நிறைய பேரு ஊழியக்காரனை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? அவர் பெரிய விசுவாச வீரர் பிரதர், அவர் நல்ல ஜெப வீரர், அவரை கர்த்தர் போஷிப்பார், அவரை ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு உப்புக்கு சப்பானியா கை கழுவிட்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா பைபிள் தெளிவா சொல்லுகிறது, தாவீதுக்கு வரத்து திராட்சை தோட்டத்திலிருந்து வந்தாலும் இன்னொரு வரத்து ஜனங்களிடத்திலிருந்து வருகிறதா இருந்தது. அந்த ஜனங்களிடத்திலிருந்து வருகிற வரத்து தான் ஒரு ஊழியக்காரனுக்குரிய மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் வழி திறக்கிறார், கர்த்தர் நன்மை தருகிறார், உண்மைதான். ஆனா அந்த கர்த்தர் நேரடியா வந்து கொடுக்கிறதே கிடையாது. அது நீங்க எங்கேயுமே யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. ஆண்டவர் வந்தாரு, ஒரு பெரிய பணப்பெட்டியை கொண்டு வந்து கொடுத்தார். ஆண்டவர் வந்தாரு, ஒரு ஹேண்ட்பேக் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாரு. ஆண்டவர் வந்தாரு, ஒரு சாக்கு பைய திறந்து வச்சுட்டு போனாருன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் வந்தது உண்மைதான், ஆனா கொடுத்தது உண்மைதான். யார் மூலமா? யாரோ ஒரு ஜனத்தின் மூலமா, யாரோ ஒரு பரிசுத்தவான் மூலமா, யாரோ ஒரு பரிசுத்தவாட்டி மூலமா, யாரோ ஒரு ஜெபிக்கிறவர்கள் மூலமா, யாரோ ஒரு இருக்கிறவர்கள் மூலமா தான் கொடுக்கிறார். நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் அப்படி வந்து கொடுக்கிறதுக்கு யாரோ ஒரு ஜனத்தை பயன்படுத்துகிறாரே, அந்த ஜனமாகத்தான் நீங்க இருக்கணும் நான் விரும்புறேன். இந்த நாட்களிலே நம்முடைய ஊழியத்தில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா எல்லா ஊழியங்களும் எப்படியே இருக்குது. ஆனா நம்முடைய இயேசுவின் வல்ல ஊழியமோ அளவு பார்க்காம கொடுக்கிற ஊழியமா இருக்கு. ஒவ்வொரு மாசமும் கரங்கொடுக்கும் ஊழியத்துக்கு நம்ம செலவிடுறதே 50,000 1.5 லட்சத்துக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நாம் சொல்றோம். ஆனா இதெல்லாம் கொடுக்கிறோமே, அவங்க திரும்ப தருவாங்களா? முடியாது. அவங்க சொந்தக்காரங்களா? தெரியாது. நம்ம விசுவாசியா? கிடையாது. அப்புறம் ஏன் பண்றோம்? பண்றதுக்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் உத்தமம். இந்த சத்தியத்தை நீங்க அறியணும். உங்களுக்குள் ஒரு என்ன கிடங்கு ஆண்டு வச்சிருக்கார். உணர்வுள்ள அபிஷேகம் என்னும் எண்ணெய் கிடங்கு, சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற பரிசுத்தாவி என்கிற எண்ணெய் கிடங்கு. அந்த எண்ணெய் கிடங்குல நீங்க முங்கி 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 ஏஞ்சாலே வரத்தை கொடுக்கிற ஜனமாய் மாறி விடுவீர்கள். கடந்து போகட்டும்.
அப்போ இந்த தாவீது வாங்கின எண்ணெய் கிடங்கு எங்க இருந்தது? திராட்சை தோட்டத்துக்கும் திராட்சை தோட்டத்தின் வரத்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருந்தது. அப்ப எண்ணெய விற்கிறான், வருமானத்தை வாங்குறான், வருமானம் வருது, எண்ணெய விற்கிறான். இதுதான் தாவீதுடைய அருமையான ஒரு பிசினஸ் டெக்னிக். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கடைசியா இந்த தாவீது வாங்கின எண்ணெய் கிணறு இருந்த 5வது இடத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 நாளாகமம் 27:28 வாசிக்கிறேன். பள்ளத்தாக்குகளில் ஒலிவ மரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கெதேரியனான பால்கானானும் எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாசும். இப்போ கடைசியா இந்த தாவீது வாங்கின எண்ணெய் கிடங்கு இருந்த இடத்துக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா, நல்ல பள்ளத்தாக்குகள் இருந்தது. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் தாவீது இந்த அருமையான எண்ணெய் கிடங்கை வைக்கிறார். அந்த பள்ளத்தாக்குகள் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த பள்ளத்தாக்குகளை குறித்த ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர். உபாகமம் 1:7. நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் கர்த்தர் லீபனோனுக்கும் ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். ஆமென். இப்போ தாவீது வாங்கின அந்த எண்ணெய் கிடங்கு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல 5வதா என்ன இருக்கிறது? நல்ல பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்குல என்ன இருக்கு தெரியுமா? நல்ல குன்றுகள் இருக்கிறது. நல்ல கடல் ஓரம் இருக்கிறது. நல்ல கானானியரின் தேசம் இருக்கிறது. நல்ல லீபனோன் இருக்கிறது. ஐப்ராத்து நதி இருக்கிறது. அப்புறம் ஒரு பெரிய நதி இருக்கிறது. ஆண்டவர் கொண்டு போய் இந்த தாவீது வச்ச இடம் எவ்வளவு செழிப்பான இடம் பாருங்க. அவன் வாங்கின அந்த சுத்திரம் எண்ணெய் கிடங்கு வச்ச அந்த பள்ளத்தாக்குலயே இவ்வளவு விசேஷம் இருக்குன்னாக்கா, ஒருவேளை தாவீது உயிரோடு இருந்து, அந்த தாவீது வாழும்போது நீங்களும் நானும் உயிரோடு இருந்து அந்த தாவீது தோட்டம் துறவை சுத்தி பார்க்க போயிருந்தோம் அப்படின்னாக்கா, 1 நாள் 2 நாள் பத்தாது, 1 மாதம். ஏன்னா அவனுடைய பள்ளத்தாக்குல மட்டுமே பாருங்க மலை நாடு இருக்குது, அப்புறம் நல்ல குன்றுகள் இருக்குது, அப்புறம் கடல் ஓரம் இருக்குது, அப்புறம் கானானியரின் தேசம் இருக்கிறது, அப்புறம் லீபனோன் இருக்கிறது, அப்புறம் ஐப்ராத்தின் நதி இருக்கிறது, அப்புறம் பெரிய நதி இருக்கிறது. இதுதாங்க பள்ளத்தாக்கு. அப்ப இந்த பள்ளத்தாக்கு என்பது எதை குறிக்கிறது? சூழ்ந்திருக்கிற ஆசீர்வாதம், செழிப்பை குறிக்கிறது. நல்ல ஒரு செழிப்புள்ள பள்ளத்தாக்கிலே இந்த தாவீதுக்குரியது இருந்தது. அந்த பள்ளத்தாக்கு பக்கத்துல அவனுக்கு எண்ணெய் கிடங்கு இருந்தது. அதனாலதான் தாவீது பலத்த ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாறினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் எவ்வளவோ எண்ணெய் இருக்கிறது, அதுல இங்கே எண்ணெய் கிடங்கு ஒன்றை பார்க்கிறோம். அந்த எண்ணெய் கிடங்கு சுற்றிலும் இவ்வளவு மகிமையை வைத்திருக்கிறார் என்று சொன்னா, ஒரு ஊழியக்காரனாய், ஒரு மெய்ப்பனாய், ஒரு போதகனாய் நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும்
ஜபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தியாகத்தோடும் ரொம்ப கவனமா கவனிச்சது யாரோ அவர்களை இந்த எண்ணெய் கடங்கு சுற்றிலும் இருக்கிற இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நிரப்புவார். நல்ல பொக்கிஷங்கள் உள்ள இடமாய் உங்களை மாற்றுவார். நல்ல துருக்கங்கள் நிறைந்த இடமாய் உங்களை மாற்றுவார். நல்ல பண்டக சாலைகள் உள்ள இடமாய் உங்களை மாற்றுவார். நல்ல வரத்து உள்ள இடங்களாய் உங்களை மாற்றுவார். நல்ல பள்ளத்தாக்கின் ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புவார். உங்களுக்குள் இருக்கிற எண்ணெய் கிடங்கு, அந்த கிடங்கில் இருக்கிற எண்ணெய் ஒரு நாளும் வற்றி போகாது. ஒரு பரிபூர்ண எண்ணெயாய் கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த அருமையான வேதத்தின் வெளிச்சத்தை, இவ்வளவு பெரிய சத்தியத்தின் மகத்துவத்தை எங்களுக்கு விளங்க காட்டினதற்காக நன்றி. கேட்டிராத வசனத்தின் விளக்கங்களை எங்களுக்கு சொன்னீரே. தாவீது இவ்வளவு பெரிய ஒரு தொழிலதிபராய் இருந்திருக்கிறான் என்றால் எங்கள் கையின் பிரயாசத்தையும் அப்படி ஆசீர்வதியும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து உற்சாகமாய் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை நான் செய்யும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். தாவீதுக்கு அருமையான ஒரு எண்ணெய் கிடங்கை கொடுத்து, அவதை சுற்றிலும் பொக்கிஷ இடங்களை கொடுத்து, அதுக்கு திருக்கமான இடங்களை கொடுத்து, பண்டக சாலைகளை கொடுத்து, திராட்சை தோட்டத்தையும் திராட்சை தோட்டத்தின் வரத்தையும் கொடுத்து, நல்ல பள்ளத்தாக்குகளை கொடுத்து, இதெல்லாம் நிர்வகிப்பதற்கு நல்ல ஆட்களை கர்த்தர் கொடுத்து, நல்ல ஜாம்பவானாய் தாவீதை வைத்ததை போல ஆண்டவர் உங்களையும் ஒரு ஜாம்பவானாய் ஜாம்பவதியாய் மாற்றும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவீங்களா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்து கொண்டிருங்க. ரிபோல் போது ரிக்க கூடா படமக்க துரபோல போது ரிக்க தக்க துரபல மக்க கரபகுதுரக்க கரபரதி ரிபு ரிபிக்கத்துக்க துரபல பல மக்கத்துக்க குரக்க டூ டடபோது ரக்க தக்க கரபரதி லங்க தீனா தடத்து ரீதா நவோத்து ரீக்க லாக்க டக்க துரபக்க கரதி. ஆண்டவரே, இந்த ராத்திரி இரவுக்கிற ஜெபத்துக்கு வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரைக்கும் உள்ள அந்த வேத வசனங்களின்படி ஊழியக்காரனாகிய நான் இவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். தாவீதுக்கு ஒரு எண்ணெய் கிடங்கை கொடுத்த தேவன் இதோ உடைய பிள்ளைகளுக்குள் வற்றாத ஒரு எண்ணெய் கிடங்கு உண்டாவதாக, இவர்களை சுற்றிலும் பொக்கிஷங்கள் வைக்கக்கூடிய நல்ல இடங்கள் அமைவதாக, நல்ல திருத்தங்கள் அமைவதாக, நல்ல பண்டக சாலைகள் அமைவதாக, திராட்சை தோட்டங்களும் தோட்டங்களின் வரத்தும் அமைவதாக, நல்ல பள்ளத்தாக்குகள், லீபனோன், ஐப்ராத்து, பெரிய நதி என்கிற எல்லா செழிப்பு மிகுந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் உடைய பிள்ளைகளுக்குள் உண்டானதாக இயேசுவின் நாமத்தினாலே. தாவீதின் வரத்துக்கு ஜனங்கள் கொடுத்தார்கள் என்பதை போல இவர்கள் இந்த ஊழியத்தைக்கு கொடுக்கிறவர்களும் தாங்குகிறவர்களும் எழும்புகிறவர்களுமாய் மாறட்டும். இந்த நாள் முதல் தாவீதின் ஜீவியம் எல்லா சேமத்திலும் இருந்ததை போல இவர்களுடைய ஜீவியம் எல்லா சேமத்தினாலும் நிரம்பட்டும் என்று ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்தானத்திலிருந்து பரிந்து பேசி ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் இவர்களை தொடருவதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.